எப்ப ஆரம்பிச்சது சத்ரு சம்ஹாரயா? சத்ருக்களை வதம் செய்யக்கூடிய யாகம் அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழிக்கக்கூடிய யாகம். எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சத்ரு சம்ஹார யாகம் 6 முகங்களுக்கு 6 ஆவூர்திகளை கொடுத்து மக்களுக்கு அருள்வாளிக்கிறார் முருகப்பெருமான். அன்னைக்கு நடக்குது பாருங்க ஒரு மாற்றம். ஐயோ, இப்ப நான் சத்ரு சம்ஹாரயாவுக்கு வரணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகி வரணும்? ஆமா, இப்போ சத்ரு சம்ஹார யாகத்துக்கு நீங்க வரணும். நான் ஒரு 6 நாள் விரதம் இருக்கணும். முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், இல்லை முன்னாடி 5 நாள், பின்னாடி 5 நாள். அது எப்படி உங்க கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. வர்றப்ப நான் என்ன கொண்டு வரணும்னு கண்டிப்பா சார். 25 வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள். கடந்த ஆண்டு இந்த ஆண்டு குழந்தை பிறந்து விட்டது, நாங்கள் குடும்பத்தோட வருவோம் சொல்லி ஒரு ஊரே கிளம்பி நிற்குது சார். இதுக்குன்னே ஒரு எலுமிச்சை பழத்துல சின்ன டேமேஜ் இருக்கக்கூடாதுன்ட்டு வெளியூர்ல இருந்து எலுமிச்சை பழத்தை உங்களுக்கு சுபகாரியம் நடக்கணும். மஞ்சள் கலர் துணி மேலே வைத்து மஞ்சள் கலர் ஜாக்கெட் வீட்டை வச்சு சுற்றி எடுத்துருவாங்க. தட்டைகள் உடையணும்னா சிகப்பு கலர் ஜாக்கெட், சரணாகதியா இறைவன் கிட்ட போகணும்னா வெள்ளை கலர் ஜாக்கெட். சுகமே சொல்ல சார். சுகமே சொல்லுங்க சார். சார், சத்ரு சம்ஹார யாகம் ஏப்ரல் 18 நடக்க போகுது. போன வருஷமும் நடந்துச்சு, இந்த வருஷமும் கோலாகலமா நடக்க போகுது. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, நம்ம உறவுகளுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும். அதை உங்கள்கிட்ட கேட்டுறேன். ரைட். எப்ப ஆரம்பிச்சது சத்ரு சம்ஹார யாகம்? சத்ரு சம்ஹார யாகம் என்பது அது பலாயிரம் வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு. நம்ம 5 வருஷமா பண்றோம். நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். சரி, மக்களுக்கு தெளிவா கேட்கும்போது தெளிவா பதில் சொல்லி பாருங்க. நிச்சயமா நிச்சயமா 5 வருஷம் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்க, அப்ப நம்ம தான் முதல்ல இதை தொடங்கி இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. சத்ரு சம்ஹார யாகம் என்பது அது பலாயிரம் வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம் ஆரம்பித்து இறைவனுடைய திருவருளால் இது 5வது ஆண்டு. அருமை அருமை. எப்படி சார் இந்த யோசனை உங்களுக்கு வந்துச்சு? சார், ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவன் மட்டுமேன்றதை நான் கண்டுபிடிச்சி ஒரு 7-8 வருஷம் ஆகுது சார். அதுல இந்த 5 வருடமா இந்த சத்ரு சம்ஹார யாகத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையிலே மனிதன் தான் இதுக்கு வீழ்ச்சிக்கு காரணமா அப்படின்னு அந்த ஞானோதயம் வேலை செய்து 3 வருஷம் ஆயிடுச்சு. கிளியரன்ஸ் வருது ஆமா அப்படி. அதன் பிறகு ஆரம்பிச்ச ஒரு யாகம் சத்ரு சம்ஹார யாகம். சத்ருக்களை வதம் செய்யக்கூடிய யாகம் அல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழிக்கக்கூடிய யாகம். எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சத்ரு சம்ஹார யாகம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு குணத்தை அழித்தணும். சத்ரு குணம் உள்ள இருந்து வெளியே போயிட்டா அங்க சாத்வீகம் இறைவன் குடியிருப்பான். ஒன்று இருக்க ஒன்று உள்ள வர முடியாது. யாருன்னா ஒருத்தர் தான் உள்ள இருக்க முடியும். அதான் விஷயம். இங்க ஒரு சோபச்சார் இருக்குன்னா நான் உட்காரணும், அடுத்த கெஸ்ட் வர்றாருன்னா அவருக்கு நான் எழுந்துக்கணும். எதனா ஒண்ணுதான் நடக்கும். யாருன்னா ஒருத்தர் தான் உட்கார முடியும் ஒரு நேரத்துல. அப்ப சத்ருகுணம் வெளியே போயிடுச்சுன்னா தெய்வீகத்தன்மை உள்ள வந்துடும். அப்ப சத்ருகுணத்தை எப்படி வெளியே அனுப்புவது? சில மந்திரங்களை சொல்லி, பீஜ மந்திரங்களை சொல்லி, மூல மந்திரங்களை சொல்லி, மிகப்பெரிய அளவு வேள்விகளை செய்து, அக்னியிலே இறைவனை எழுந்தருள் செய்து, இறைவனுக்கு தேவையான அனைத்து ஆவூர்திகளையும் கொடுத்து, 6 முகங்களுக்கு 6 ஆவூர்திகளை கொடுத்து மக்களுக்கு அருள்வாளிக்கிறார் முருகப்பெருமான். அன்னைக்கு நடக்குது பாருங்க ஒரு மாற்றம். ஐயோ, சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, துபாய் எல்லா நாட்டுல இருந்து வருவாங்க சார். இப்பவே பிரான்ஸ்ல துபாயில எல்லாம் மிளகாத்தூள் கட்டி வச்சாச்சு. போர் நடக்குது துபாயில. அங்க இருந்தும் ஒருத்தவங்க சத்ரு சம்ஹார யாகத்துக்கு வரணும்னு சொல்லி மிளகாத்தூளை ரெடி பண்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. அது மாபெரும் சக்தி. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் மனிதன் அவனுடைய எண்ணங்கள் தான் என்பதை நான் ஆழமாக சொல்வேன். அந்த வீழ்ச்சிக்குண்டான எண்ணத்தை முழுமையாக மனிதனுடைய உடலில் உள்ளே இருந்து மனதில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. அது வெளியே போயிடுச்சுன்னா ஜெயிச்சிடும். சரிங்க சார். நான் சார் லேமேனா நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன் சார் உங்கள்கிட்ட. இப்போ நான் சத்ரு சம்ஹார யாகத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகி வரணும்? ஆமா, இப்போ சத்ரு சம்ஹார யாகத்துக்கு நீங்க வரணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சத்ருகுணம் வெளியே போயிடுச்சுனாலே நீங்க இறைவன் உள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அனைத்துமே உங்கள வசம், அனைத்துமே உங்க வசம். கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முதல் விஷயம், நீங்க 3 நாள் 4 நாள் 5 நாள் உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த நாள் விரதம் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாச்சு விரதம் இருந்துவாங்க. விரதம்னா என்ன? சாப்பிடாம இருப்பதா? கிடையாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, உயிர் வதை செய்யக்கூடாது. உயிர் வதை செய்வது கொலை செய்வதும் ஒண்ணுதான். நீ ஒருத்தனை கத்தியத்து கொடுத்தனாலும் ஒரு எருமை மறிச்சாலும் ஒரே பலன் தான் பாம்பன் சுவாமி சொல்ற, வள்ளலார் சொல்ற. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. திருவிழா முடிஞ்சும் அதே அடுத்த நாள் விரதம் இருக்கணும். திருவிழா, ஆமா, திருவிழா அதாவது திருவிழாவுக்கு முன்னாடி நான் 3 நாள் இருந்தேன். திருவிழா முடிஞ்சு நீ 3 நாள் இருக்கணும். அதை நான்வெஜ்ஜை விட்டுறணுன்ற வேற என்ன வேணாலும் நான்வெஜ்ஜை விட்டு
அதை தான் மெயினாக செய்யணும். அது ஒன்று மட்டுமே பல காரியங்களுக்கு உங்களுக்கு சித்தியாக்கும். ரெண்டாவது, அந்த சத்ரு சம்ஹார யாகத்துக்கு வரவங்க மதியம் 12 மணிலேருந்து 1 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல அசம்பல் ஆயிடணும். 6 மணிக்கு வந்தேன், 5 மணிக்கு வந்தேன், கூட்டம் எடை. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு இருக்க இருக்க வசதிகளை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். சேர் எக்ஸ்ட்ரா போடணும், அப்புறம் பாத்ரூம் ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுத்தோம் போன வருஷம். இந்த வருஷம் மக்கள் வந்து கொஞ்சம் ஆட்டோலாம் கேட்டிருக்காங்க, பஸ் ஸ்டாண்டு போக, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் எங்களால் இறங்கி ஃபீல்டு ஒர்க்கு டவுன் டு எர்த்துக்கு இறங்கி எங்களால் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுறோம். அதுக்காகவே நாங்கள் எல்லா ஒர்க்கையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு 2 மாதம் ஃபுல்லாக திருவிழா ஒர்க்கு பண்ணுறோம். எங்களுடைய இந்த திருவிழாவில் சிறு சிறு குறைகள் யாருக்குன்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிவிங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் பூர்த்தி செய்ய எங்கள் வேலையே அதுதான். அதை நீங்கள் கமெண்டில் சொன்னாலும் சரி, டைரெக்டாக ஃபோன் அடித்து சார் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். ஏன்னா நடக்கிறதே உங்களுக்காக. உங்களுடைய குறையை நிவர்த்தி செய்யாமல் அப்புறம் எதுக்கு அந்த திருவிழா? நடக்கிறதே உங்களுக்காக தானே. அதனால் டிவிலாம் நிறைய எக்ஸ்ட்ரா போடுறோம். வந்தவங்க வந்து எங்கே இருந்தாலும் எல்இடி டிவியில் பார்க்குற மாதிரி கூட்ட நெரிசலில். ஸோ எல்லா வசதிகளுமே நம்ம ஒவ்வொரு வருடமும் எக்ஸ்ட்ரா தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் குறிப்பிட்ட எதனா சொல்லணும்னு நினைக்கிற மக்கள் எதனா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அருமை சார். இப்போ சத்ரு சம்ஹாரத்துக்கு நான் ஒரு 6 நாள் விரதம் இருக்கணும்ட்டீங்க. முன்னாடி 3 நாள், பின்னாடி 3 நாள், இல்லை முன்னாடி 5 நாள், பின்னாடி 5 நாள். அது எப்படி உங்கள் கன்வீனியன்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. வர்றப்ப நான் என்ன கொண்டு வரணும்னு இருக்குல்ல? கண்டிப்பா சார். நிச்சயமா உங்களால முடிந்தால் பூ வாங்கிடுவாங்க, பழம் வாங்கிடுவாங்க, யாகத்துல போடலாம். மிளகாய் தூளை அரைத்து நல்ல ஒரு 100 கிராம் டப்பால, கடை மிளகாத்தூள் வாங்கிட்டு வரக்கூடாது. நான் இப்பயே சொல்லிட்டேன். சரி, கடை மிளகாத்தூள்னு அவருக்கு தெரியவா போகுது? கடை மிளகாத்தூளை வாங்கி புத்திசாலித்தனமா கவரை கிழிச்சு அதை ஒரு டப்பால கொட்டி ஏற்றிட்டு வருது. எல்லாம் இறைவனுக்கு தெரியும். பண்ணாதீங்க. மிளகாத்தூள் அரைச்சி ஒரு 100 கிராம் டப்பால, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வர ஃபங்க்ஷன் சார். எல்லாருடைய மிளகாய்த்தூளும் இறைவனுக்கு போய் சேரணும் இல்லையா? அதனால ஒரு 100 கிராம் டப்பால மிளகாய் தூளை போட்டு நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்கீங்களோ அத்தனை நாளும் அந்த வீட்டில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து காலை மதிய மாலை இல்லை காலை மாலை அதுக்கு ஒரு பொட்டு, ஒரு குங்குமம், மஞ்சளை வைத்து ஒரு உதிரி பூவை போட்டு, முருகா இந்த மிளகாய்த்தூள் உனக்கு அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு வரேன், என்னுடைய இந்த வேண்டுதல் இமிடியேட்டாக நிறைவேறணும்னு வேண்டிட்டு வாங்க. அது எவ்வளோ இமயமே இருந்தாலும் தூசி மாரி உங்களுக்கு இறைவன் அந்த விஷயத்த நடத்தி கொடுத்து விடுவார் சார். 25 வருடமாக குழந்தை இல்லாத ஒருத்தவங்க நம்மளுடைய ரொம்ப ஃபேனும். நான் எங்கே மீட்டிங் போட்டாலும் சத்சங்கம் போட்டாலும் வந்துடுவாங்க. நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் அம்மாபாளையம்னு ஒரு ஊர் பக்கத்தில் லாடபுரம்னு ஒரு ஊரில் இருக்காங்க. திருவிழாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்கள பேச வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வாட்டி 25 வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள். கடந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு குழந்தை பிறந்து விட்டது, நாங்கள் குடும்பத்தோட வருவோம் சொல்லி ஒரு ஊரே கிளம்பி நிற்குது சார். நம்ம திருவிழாக்கு பெங்களூர்லேருந்து பஸ் வச்சுன்னு வரவங்க, வேன் வச்சுன்னு வரவங்க, ஒரு ஊர்லேருந்தும் வேனு பஸ் வச்சுட்டு வர அளவுக்கு இது வளர்ந்துருக்குன்னா எப்படி வளர்ந்தது? அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது மாபெரும் சக்தின்னு நான் சொல்கிறேன். அது சாதாரண சக்தி இல்லை. வீட்டுக்கு வரத்தும் கரண்ட்டு தான், ரயில்வே தான் கரண்ட்டு தான். ரயில்வே கரண்ட்டு கிட்ட போக முடியுமா? கிட்ட போகும்போதே தூக்கி அடிக்கும். அதோடைய பவர் வேற. இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் செய்து முடித்த பிறகு இந்த வருஷம் வந்து எலுமிச்சை பழம் தரும். வருஷம் தரும். போன வருஷம் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணதுக்கு ரீசன் ஹெவி கூட்டம், மக்கள்கிட்ட ஒத்துழைப்பு இல்லை, மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை என்பதற்காக இம்மிடியட்டாக இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணதில் இறைவன் வந்து ஒரு விஷயத்த சொல்லி அப்படியே மக்களுக்கு சொன்னோம், அதை கடைபிடிச்சாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி அல்ல. கண்டிப்பாக வந்த அனைவருக்குமே, நீங்கள் 1,00,000 பேர் வந்தாலும் 1,00,000 பேருக்கும் எலுமிச்சை பழம் உண்டு. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு. ஆனால் மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்குறேன். அது என்னுடைய சொந்த கோவில் அல்ல. நான் ஒரு ஊரில் போய் திருவிழா பண்ணுறேன். அந்த ஊர் மக்கள்கிட்ட, நிர்வாகத்துக்கிட்ட, இந்த ஊர் தலைவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். சார், ஒரு வருஷம் நாங்கள் எங்கள் திருவிழா பண்ணுறோம், எனக்கு சொந்த இடம் இல்லை, எங்கள் மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கணும், ஊருக்கு நல்லது நடக்கணும்னு கேட்குறேன். அப்படி கேட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த பர்மிஷனுக்காக போய் நிற்கும் பொழுது எவ்வளோ விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்காத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஹோப் கொடுத்து, எது நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டு, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது பாருங்க. உங்கள் வீட்டில் ஒரு காதுகுத்தல், ஒரு கல்யாணனாலே உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ அந்த திருவிழா நடத்தி முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். என்னதான் இறைவன்கிட்ட சரணாகதியாக நாங்கள் நம்பினாலும் நம்மளும் மனிதர்கள் தானே. வந்தவங்க சேஃப்டியாக போகணும், எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக நடக்கணும், கரெக்டாக டைமுக்கு நடக்கணும், கரெக்டாக ஃபுட்டு பத்தாமல் போகக்கூடாது. எவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. நான் மக்கள்கிட்ட ஒரே விஷயத்தை நான் என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக்கிறேன். நீங்கள் அந்த எலுமிச்சை பழம் தரும்பொழுது தயவு செய்து லைனில் நின்று வாங்கினீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த நிர்வாகத்தில் எங்களுக்கு பர்மிஷன் தருவாங்க. நீங்கள் சண்டை போட்டு கீழே தள்ளி கீழே விழுந்து எதனா பண்ணீங்கன்னா அந்த நிர்வாகத்தில் நாங்கள் பர்மிஷன் வாங்க முடியாது. அது சம்பத் சுப்பிரமணியோடைய கோவில் அல்ல. அது உங்களுக்காக, மக்களுக்காக, உலக நன்மைக்காக ஒரு கோவிலை போய் சூஸ் பண்ணி பர்மிஷன் கேட்டு பண்ணுறோம்.
அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப 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 அவசியம். உங்களால முடியல, கியூல நிக்க முடியலையா, படுத்து தூங்குங்க. 2 மணி நேரம் பொறுத்து எழுந்துக்குங்க. 3 மணி நேரம் பொறுத்து எழுந்துக்குங்க. அங்கதான் இருப்போம். ஒரே ஒரு ஆள் கூட வாங்கலன்னு சொல்ல முடியாது. இந்த வாட்டி முருகன் கிட்ட சங்கல்பமே வச்சுட்டேன். வருஷம் வருஷம் முதுகுலலாம் கொக்கி போட்டுட்டு மேல தொங்கிட்டு வரும். இது அந்த வருஷம் நான் கொக்கி கூட போட்டுட்டு தொங்கல. எலுமிச்சை பழம் கொடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக நிகழ்ச்சியிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். எவ்வளோ சொன்னாலும் சில மக்கள் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்கள் பண்ற ஒரு தவறால அடுத்த வருஷம் இதே இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காத போச்சுன்னா, உங்களால நிறைய நடக்கக்கூடிய நல்லது உங்களால தடுத்தால் மாரி ஒரு பேர் வேண்டாம். நில்லுங்க 10 கிலோமீட்டர் கூட கீழே நில்லுங்க. என்ன ஆகிட போகுதுன்னு சாப்பிடுங்க. மிளகாய்த்தூள் அபிஷேகம் முடிஞ்சது நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பொறுமையா கீழே நில்லுங்க. ஒரு செகண்ட்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறீங்க. இந்த ஒழுக்கம் தயவு செய்து உங்க அனைவருக்கும் வர வேண்டும். இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன், நான் வந்து லைன்லலாம் நிற்க மாட்டேன், நான் பிடிச்சி தள்ளுவேன், கத்துவேன் அப்படின்னா வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. ஒவ்வொருத்தரா முதல்ல நில்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்குறோம். ஏன்னா இது ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். நாளைக்கு எதனா ஒரு சின்ன அசம்பாவிதம்னா கூட நாங்கள் அனைத்து இடத்துலையும் நாங்கள் அந்த திருவிழா முடிந்து மறுநாள் காலையில் வரைக்குமே எங்களுக்கு இறைவன் மேலே எங்களுக்கு இறைவன் மேலே மட்டும்தான் எங்கள் சிந்தனையே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இறைவா இதெல்லாம் ஊர் பொதுமக்களுக்காக செய்கிறோம், நல்லபடியாக நடத்தி கொடுத்துருங்க. அந்த டைமில் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன டிஸ்டர்ப் எங்களை இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக்கி அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் போய் பதில் சொல்கிற மாதிரி வச்சிடக்கூடாது. பார்க்கிங்லாம் ஓரமாக விட்டுடுங்க வண்டியை. சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வருஷம் வருஷம் இது இன்க்ரீஸ் ஆகும், டெவலப் ஆகும். மக்களுடைய தலையெடுத்து பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கக்கூடிய ஒரு இடம் சார். 20 வருஷமா கால்வலி ஒருத்தருக்கு அந்த மிளகாத்தூள் தண்ணி காலில் பட்டு இப்போ கால்வலினா என்னன்னு கேட்குறாராம். இதெல்லாம் வந்து சும்மா கேட்கறதுக்கு வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும் வீடியோவில். அங்கே வந்து நீங்கள் வருவீங்களா, அங்கே பேசி பாருங்கள். அதோடைய நீங்கள் சும்மா வந்துடுங்க, மதியமே வந்துடுறீங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்க. நிறைய பேரை பார்ப்பீங்க, நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டுருக்கீங்க, நான் எத்தனை வருஷமா அப்படி பேசும்போது சில உரையாடல்கள் நடக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அந்த முருகனுடைய சக்தி என்ன அப்படி. மாபெரும் சக்தி. சூப்பர் சார். இப்போ இந்த மிளகாப்பொடி வந்து நீங்கள் அரைச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னால் அரைக்க முடியல, இல்லை அரைச்ச பொடி நாட்டு மருந்து கடையில் இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல விற்கிதுன்னா அதை கூட வாங்கிட்டு வரலாமா, அரைச்சு தான் கொண்டு வரணும்? நான் ஒரே விஷயம் தான் சார், இதில் வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிது சார். கோமியை கூட நாட்டு மருந்து கடையில் விற்கிது சார். நான் அதை ஏற்றுக்க முடியாது சார். இது வந்து உலகம் நன்மைக்காகவும் மக்கள் நன்மைக்காகவும் பொதுமக்கள் நன்மைக்காகவும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நீங்க என்னதான் ஆனாலும் வரமிளகா வாங்கி இடிச்சு காய வச்சு அரைச்சி தண்ணிலாம் ஊத்திடாதீங்க, பூர்ணம் பூத்துரும். அரைச்சி பவுடரை மட்டும் உங்களுக்கு சுபகாரியம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வெளிநாடு போகணும், மஞ்சள் கலர் துணி மேலே வைத்து மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டை வச்சு சுத்தி எடுத்துட்டு வாங்க. தடைகள் உடையணும். பணம் கொடுத்த வரல, பணம் வாங்கினேன் கொடுக்க முடியல, அபாஷன் ஆகுது, வீடு இடிக்க முடியல, பிரச்சனை கோர்ட்ல இருக்கு, கேஸ்ல இருக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்குது. தடைகள் உடையணும்னா சிகப்பு கலர் ஜாக்கெட். தொழில போட்டி இருக்கு, ஞானம் வேணும், முக்தி வேணும், குருநாதர் வேணும், பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், ஜோதிடம் கலைகள் கை கொடுக்க வேண்டும், வாஸ்து கை கொடுக்க வேண்டும், சரணாகதியா இறைவன் கிட்ட போக வேண்டும்னா வெள்ளை கலர் ஜாக்கெட் வாங்கி மேல ஒரு துணி நூலை சுத்தி எடுத்துட்டு வாங்க. ரிட்டர்ன் அந்த ஜாக்கெட் பிட்டை நீங்களே வச்சுக்கணும். மிளகாத்தூளை கொடுத்துட்டு அந்த ஜாக்கெட் பிட்ல தான் நீங்க எலுமிச்சை பழத்தை வாங்க போறீங்க. போன வருஷம் கொடுக்க முடியல, வருந்துகிறோம். காரணம் அதுக்கு முன்னாடி வருஷம் பண்ண தவறு. போலீஸ்காரன் வந்து தடுத்து முடியாம போய் கூட்டம் ஹெவியாகி அதனால போன வருஷம் தடுத்தோம். இந்த வருஷம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் அடுத்த வருஷம் இது இன்னும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமா நடக்கும். செல்வம் சேர்றதுக்கு இந்த மஞ்சள் கலர் துணி தானா? செல்வம் அதாவது சார், எனக்கு பொருளாதாரம் பற்றாக்குறையா இருக்குன்னா மஞ்சள், பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கு, குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்குன்னா சிகப்பு. அது புரிஞ்சு. சரணாகதி அடையிறது, இறைஞானம் பெறதுக்கு வெள்ளை. நான் இப்போ எத்தனை வருஷம் திருவிழால மொத்தமே ஒரு 2-3 பேர் தான் பார்த்திருக்கேன் இந்த வெள்ளை ஜாக்கெட். அப்போ அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு. அதிகமா நான் கண்ணில் பாக்குறது சிகப்பு தான் பார்ப்பேன். பரவாயில்ல, ஓகே ரைட். நீங்க சிகப்போ வெள்ளையோ மஞ்சளோ உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். மேல வச்சு ஒரு டப்பால புது நான்வெஜ் செய்யற டப்பாலாம் இருக்கக்கூடாது, புது பாத்திரத்தை வாங்கி. பாத்திரம் வாங்கிக்கலாமா இல்ல பிளாஸ்டிக் டப்பா? பிளாஸ்டிக் நாட்டோட கேட்டுக்கணும். பிளாஸ்டிக் தயவு செய்து இந்த நான் கப்புல எத்தனை டப்பர் வேர்ல எத்தனை சொல்லாதீங்க. இது இறைவனுக்கு போய் சேர போகுது. சில்வர் பாத்திரமா இருக்கட்டும், வெள்ளியோ தங்கமோ சில்வரோ எது வேணாலும் இருக்கட்டும், அலுமினியம் வேண்டாம், பிளாஸ்டிக் வேண்டாம். எடுத்துட்டு வாங்க, மிளகாய்த்தூளை கொடுத்துட்டு பாத்திரத்தையும் ஜாக்கெட் பெட்டியும் திருப்பி வாங்கிக்கோங்க. வரவங்க அனைவருமே பெண்களாக இருந்தால் பிங்க் கலர் சாரி, ஒவ்வொரு வருஷமும் ட்ரெஸ் கோடு சொல்லுவோம் சார். ஆண்களாக இருந்தால் ப்ளூ கலர் ஷர்ட், வேஷ்டி கிரீன் அல்லது வெள்ளை ஆண்களுக்கு. ஏன்னா முருகன் கோயில்ன்றதுனால கிரீன் வேஷ்டி, இல்ல ப்ளூக்கு வந்து கரெக்டான மேட்சிங் போனோம்னா ஒயிட் வேஷ்டி கட்டிக்கோங்க. ஆனா கம்பல்சரி ப்ளூ ஷர்ட். என்ன ப்ளூ? இந்த ப்ளூ வானம் கலர், கடல் கலர்னு வச்சுக்கோங்களேன், நீலம். பெண்கள் பிங்க் கலர் சாரி. சார் கலருக்கும்
பூஜைக்கும் சம்மந்தம் உண்டு. போன வருஷம் மஞ்சள் கலர் கொடுத்துருந்தோம், இந்த வருஷம் பிங்க் கலர் கொடுக்குறோம். சார் ட்ரெஸ் கோடுக்கு ட்ரெஸ் கலருக்கும் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. மக்கள் மிளகாய்த்தூள் அபிஷேகம் முடிந்த பிறகு அன்னதானம் வழங்கப்படும். எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டா எங்க எலுமிச்சப்பழம் கிடைக்காதுன்றதுக்காக உடனே நின்று வாங்கிட்டு சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அப்படி உங்களால முடியாது, ஒருத்தர் நான் இப்பயே வாங்கி ஆகணும்னு அடம் பிடிக்கிறாருன்னா நீங்க அப்படி அடம் பிடிப்பீங்கன்னா முன்னாடியே வந்துருங்க. இல்லை நீங்க என்ன ஊருன்னு சொல்லுங்க, நேரா வந்து உங்களுடைய பொற்பாதங்களை நாங்கள் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது என்னுடைய சொந்த விஷயம். என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது இதை நான் மேனேஜ் பண்றதுக்கு. இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த விஷயத்த செய்கிறோம். வருஷம் வருஷம் நாங்கள் பர்மிஷன் வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய ஒத்துழைப்பு, நீங்கள் செய்யும் ஒரு தவறால் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிடுவீங்க, பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கும் போட மாட்டீங்க. அடுத்த வாட்டி அதே ஊரில் திருவிழா நடத்தும் போது வெளியூர் மக்கள் வந்தார்கள், இவ்வளோ அசுத்தம் செஞ்சாங்களே நீங்கள் என்ன க்ளீன் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு நாங்கள் கை கட்டி பதில் சொல்லணும். சொல்லுவேன், சொல்லி தான் ஆகணும். நான் இப்பயும் சொல்கிறேன், லைனில் நில்லுங்க, லைனில் நில்லுங்க, லைனில் நில்லுங்க. 10 கிலோமீட்டர் கூட நிற்கட்டும். நீங்கள் சரியாக நின்னீங்கன்னா 1 மணி நேரத்தில் முடிகிற வேலையை 10 மணி நேரமாக ஆக்கி, சார் இதுக்குன்னே ஒரு எலுமிச்சை பழத்தில் சின்ன டேமேஜ் இருக்கக்கூடாதுன்ட்டு வெளியூர்லேருந்து எலுமிச்சை பழத்தை இருக்கும். தயவு செய்து உங்களுக்காக நடக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணுன்றதுக்காக நடக்குது. இறைவனை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தயவு செய்து எலுமிச்சை பழம் என்னதான் சொன்னாலும் நம்ம ஆள் செய்வாங்க சார், எனக்கு தெரியும், வருஷம் வருஷம் பார்க்குறதுனால. அதனால தான் இத்தனை வாட்டி சொல்கிறேன். புரியுது புரியுது. நான் அனுபவம் இருக்குது நம்மளுக்கு. சார் ஒரு திருவிழாவில் ஆளே தூக்கி மூங்கி ஒரு வீட்டு கேட் உள்ள பூட்டாங்க சார், போலீஸ்காரே தள்ளி விட்டுருக்காங்க. வேண்டான்றேன். அதனால தான் போன வருஷம் நிப்பாட்டணும். இந்த திருவிழாவுடைய தாத்பரியமே என்ன? மிளகாய்த்தூள் அபிஷேகமும் அந்த ராஜகன்னியை வாங்குவதும் தான். அதுவே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? நில்லுங்க லைனில், 10 கிலோமீட்டர் கூட நிற்கட்டும். எலுமிச்சை பழம் இல்லாத போயிடுமா? வண்டியில் லோடே நிற்கும் சார் எலுமிச்சை பழம். அதுக்கு நான் பொறுப்புன்ட்டேன். 10 கோடி ரூபாய் ஒரு ஆளுக்கு தராங்க, லைன்ல நிக்கிறவங்களுக்கு தராங்க, டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கு கிடையாதுன்னு அரசாங்கம் ஒரு உத்தியோகம் ஒரு ஆர்டர் போடுது. என்ன எப்படி நிப்பீங்க? கப்பு சிப்புன்னு ஒரு சைலண்ட் சார். இது அதுக்கும் மேலன்ற, கோடிகளுக்கும் மேலன்ற இறைவனுடைய அனுகிரகத்தை எப்படி சார் பணத்து கூட ஒப்பிடுவீங்க? இப்ப அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அதனால தயவு செய்து இந்த தவறை செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். நீங்கள் செய்யும் தவறுக்கு நான் நிர்வாகத்திடம் மறுநாள் காலை போய் கை கட்டி நிற்க வேண்டும். அந்த நேரத்துக்கு தான் சம்பத் சுப்பிரமணி. மறுநாள் நானும் தாங்க மனிதன். அதனால தயவு செய்து யாரும் அந்த ஒரு தவறை செய்து விடாதீர்கள் என்று உங்களோட அனைவரையும் நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். கேட்கவே முடியாதுங்க, யாராக இருந்தாலும் இப்போயே உங்கள் அட்ரஸ் சொல்லிவிடுங்க, ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் காலில் சரணாகதியாக விழுந்துடும். விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு எதனா கூட யார் சார் பதில் சொல்லுவாங்க சார்? அந்த சீரியஸ்னஸ், அந்த பொறுப்பு தெரிஞ்சவங்க இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. என்னுடைய டீம் அனைவருக்குமே அந்த திருவிழா முடிந்து மறுநாள் வரைக்கும் எங்களுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எல்லாம் வந்தவங்க எல்லாம் சேஃபாக வீட்டுக்கு போகணும், அன்னதானம் பத்தாம போயிடக்கூடாது, வந்த மக்களுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடைக்கணும், பாத்ரூமில் தண்ணி கரெக்டாக வரணும், தண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து வேலை செய்யணும், யாகத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் கரெக்டாக போகணும், வேள்வி அதிகமாக போச்சுன்னா மேலே தீ வந்து ஓட்டில் அடிக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து இறைவன் இருக்கிறான்ற ஒரு அசாத்திய தைரியத்தில் இதெல்லாம் கரெக்டாக தான் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் நம்ம பண்ணுறோம். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையை நான் சொல்லிட்டேன். கொண்டு வந்த மிளகாப்பொடி இருக்கு, இது என்ன பர்பஸ் சாமி? நீங்க மிளகா அபிஷேகம் நினைக்கிறீங்க, அவங்க முருகருக்கு மிளகா அபிஷேகம் நடக்க போகுது நினைச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க, நம்ம உறவு எல்லாம் புதுசா பாக்குறவங்க. இது என்ன பர்பஸ்க்கு இந்த மிளகாப்பொடி? இல்லை சார், அதாவது நானே வந்து அப்படிதான் சொல்லுவேன், முருகனுக்கு மிளகாத்தூள் அபிஷேகம் தான் சொல்லுவேன். அதுல இருந்து ஏன்னா மனிதனுக்கு அது சாத்தியம் கிடையாது சார். இப்போ வந்து பெற்றது நீயே பொறுப்பது உன் கடன் ஒரு வரும் முருகனுடைய பாட்டுல. நீயே தாய், நீயே தந்தை, நீயே அனைத்தும் வரும். இறைவனை தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யாராலையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது முடியாது முடியாது. அதுக்கு நான் உத்தரவாதம் என்னால் தர முடியும். இறைவன் மட்டும்தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா இறைவன் கண்ணிமிக்கும் நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் அவன் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதில் எந்த விதமான மாற்றம் ஏற்படுத்த முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மிளகாய் தூளில் அபிஷேகம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா உங்களுடைய மொத்த கர்மாவையும் இறைவன் ஒரு நொடியில் வாங்கி கொள்கிறார். அந்த மிளகாய் தூள் அபிஷேகம் உங்களுக்கு தான் நடக்கும். அதை நான் எனக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, உங்களுக்குள்ள இருக்கும் இறைவன் வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு தான் நடக்குதுன்னா நான் வந்து சாதாரண ஒரு மனிதன். ஆமா, இப்ப நீங்க இல்ல இப்ப நீங்க மிளகாய் தூள் எடுத்து என் மேல ஊத்தினீங்கன்னா அவன் சாத்தியமா இது? இல்ல ஒரு வடை சாப்பிட்றோம், ஒரு மிளகா இருக்கு, நான் கடிச்சிட்டேன், கண்ணுல இருந்து தண்ணி வருதே, அப்ப அந்த நேரத்துக்கு இறைவனுக்கு தான் நடக்குது. சார் கூட நின்று அபிஷேகம் பண்றவங்களே போய் சோப்பு போட்டு ஒருத்தர் கையை கழுவுறாரு, காலை கழுவுறாருன்னா அது எப்படி சாத்தியம்? அப்போ இறைவனுக்கு நடக்குது, அவ்வளவுதான். நம்மளே தண்ணி எடுத்து ஊத்தணுமா சாமி? இல்ல, நம்ம நீங்க எல்லாரும் எடுத்துட்டு வர மொத்த மிளகாய் தூளும் ஒரு பெரிய டபரால வாங்கி கொட்டிடுவாங்க, அதை அனைத்தும் கரைத்துடுவாங்க. போன வருஷம் 11 டபராவோ 9 டபராவோ கரைச்சாங்க, சரியா ஞாபகம் இல்லை. அந்த கரைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து டபராலையும் இருக்கக்கூடிய மிளகாய் தூளை அப்படியே நின்று அப்படியே அபிஷேகம் நடக்கும். உட்கார வைத்து அப்படியே அபிஷேகத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். மக்கள் அனைவரும் பார்ப்பாங்க.
இது என்ன தாத்பரியம்னா, மனிதனுடைய கர்ம வினை எஜ்ஜு தீரவே தீராது பார்க்க. சார் 25 வருஷமா குழந்தை இல்லாதவங்க எப்படி சார் குழந்தை பிறந்தது? இறைவன் அந்த கர்மாவை அந்த எரிச்சல் மூலியமா வாங்கிக்கிறார். மனிதனால வாங்க முடியாது, இது சாத்தியம் கிடையாதுன்னு இறைவனுக்கு தெரியும். பெற்றது நீயே பொறுப்பதுன்னு கூட சரி சொல்லிப்புட்ட, சரி வா வருஷத்துல ஒரு நாள் ஒரு வாய்ப்பு தரேன், கர்மாவை கழிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இது மொத்த பேருடைய கர்மாவையும் கழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதுதான் உண்மை, இதுதான் தாத்பரியம். இறைவன் மட்டும்தான் அதை பண்ண முடியும், மனிதனால அது சாத்தியம் இல்லை. அதனால இறைவன் அந்த டைமுக்கு வந்துடுறாரு. இறைவன் வந்து என்ன பண்றாரு, மக்களுடைய கர்மாவை ஃபுல்லா, எப்பா இவனால ரொம்ப முடியாது, 10 வருஷமா மாட்டிக்கிட்டான், 5 வருஷமா மாட்டிக்கிட்டான், சரி குர்ரா உன் கர்மாவுன்னு கர்மாவை குர்றான்னு சொல்லிட்டு பால் இல்லையும் தேல் இல்லையா குடிக்க முடியும் சொல்லுங்க? அப்போ அந்த கர்மா எவ்வளோ வலிமையா இருக்குமோ அவ்வளோ எரிச்சல் இறைவனை வாங்கிக்கிறார். அதான் உண்மை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவர்களுக்கு நல்லது இம்மிடியேட்டா நடக்குது, நம்ம கண் கூட பார்க்கறோம். எலுமிச்சம்பழம் சொன்னீங்க, தெய்வக்கனி, இதை வாங்கிட்டு நாங்க என்ன பண்ணணும் சார்? பாருங்க, இந்த எலுமிச்சம்பழம் 6 மாசம் காயாம இருந்த எலுமிச்சம்பழம்லாம் இருக்கு, என்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. சில எலுமிச்சம்பழம் சில வீட்டுல எல்லாம் முருகர் அப்படியே கூடவே வந்துடுவார், சில எலுமிச்சம்பழத்துக்கு உள்ளே வந்துடுவார், ஐக்கியமாயிடுவார். அதெல்லாம் காயவே காயாது அவ்வளவு சீக்கிரம். நீங்க எந்த துணியில எலுமிச்சம்பழம் வாங்குறீங்களோ அந்த துணியில அந்த எலுமிச்சம்பழம் இருக்கணும், அது இறைவன் தான், வேற யாரும் இல்லை, அது முருகப்பெருமான். சில பேருக்கு மட்டும் எலுமிச்சம்பழத்துல அம்பாலா வரும், அது உங்களுக்கு தெரியுமா? அது இறைவனுக்கு தெரியும். சார் அந்த இடத்துல சம்பத்ன்ற ஒரு ஆளே நீங்க மறந்துடணும். சம்பத் என்பவர் பசிக்குது, சாப்பிட்றாரு, தூங்குறாரு, வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு. அப்போ மனிதன், ஒரு மனிதனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வரும்? அது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை, இறைவனுக்கு தெரியும். இறைவன் அங்க சில விஷயத்த சொல்லுவார். அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு இறைவனா இருப்பதாக நினைத்து நீங்க காலையிலும் மாலையிலும் ஊதவத்தி காட்டிட்டே வாங்க. மிராக்கல் சொல்லுவாங்கல்ல, மிராக்கல், அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அந்த துணியில வச்சு நம்ம டைப் பண்ணிடணும், டைட்லாம் பண்ண வேண்டாம். துணியை அப்படியே ஓப்பன்லே 4ஆ மடிச்சு வச்சு அது மேல எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா உதிரி டெய்லி போட்டு சாமி கும்பிட்டுட்டே வாங்க. அது காய பல நாட்கள் ஆகும், ஃபுல்லா காயட்டும், அது வரைக்கும் சாமி கும்பிடுங்க. அதன் பிறகு எடுத்து போய் கடல்ல போட்டுருங்க. அதன் பிறகு அந்த ஜாக்கெட்டை தச்சு நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம், பெரிய சக்சஸ் கிடைக்கும். பல பேருடைய வாழ்க்கை அப்படின்ற நொடியில மாறி இருக்கு இந்த திருவிழால. சார் அந்த கிட்டத்தட்ட நான் ஒரு முருகனுக்கு இந்த வேல் குத்துவது, வண்டி எடுப்பது, இது கிட்டத்தட்ட நான் ஒரு 12-13 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன், 13-14 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். இதுல இந்த சத்ரு சம்ஹார யாகம் செய்வது 5 வருடமா, மிளகாய் தூள் அபிஷேகம் செய்வது 8-9 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. 9 வருஷம் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு கணக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 9 வருஷம் 10 வருஷம் கிட்ட இருக்கும் மிளகாய் தூள் அபிஷேகம். மற்றபடி முருகருக்கு வேல் குத்துவது ஒரு 12-14 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இது அனைத்துமே இறைவன். நான் முதல்ல சார் மிளகாய் தூள் அபிஷேகம் செய்யும் பொழுது அது இறைவன் பாருங்க, இறைவன் அந்த அபிஷேகத்தை செய்ய வச்சு இறைவனே வந்துடுறாரு அந்த டைமுக்கு. அப்போ வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க நண்பர்கள், அவங்க வந்து காட்டுவாங்க முடிஞ்சது பிறகு. என்னை சுத்தி என்னைக்குன்னா ஒரு 10 பேர் இருக்க மாட்டாங்க முதல் வருஷம். 2வது வருஷம் 10க்கு பக்கத்துல ஒரு 0 ஆட் ஆயிடுச்சு, 100 பேர் ஆயிடுச்சு. 3வது வருஷம் 1000 பேர் ஆயிடுச்சு. சார் இப்போ லாஸ்ட் இயர் 10,000 பீப்புள்ஸ், 10,000 பேர் வந்து போயிருக்காங்க. எவ்வளவு பெரிய மிராக்களை இறைவன் செய்யறாரு பாருங்க. எங்க இருந்து சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், டெல்லி, எங்க இருந்தெல்லாம் வர வச்சு மிளகாய் தூள் அலோடு இல்லை, லக்கேஜ்ல போடுன்றான். அவன் சொல்றான் லக்கேஜ்ல போட்டு எடுத்துன்னு. சார் சிங்கப்பூர் மலேசியால இருந்து வந்தவங்க தான் போன வருஷம் ஃபர்ஸ்ட் வேல் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேல் போட்டதவங்க தான். மெந்தக்காய்ப்பில் என் நண்பர் இருக்காரு, அவர் தான் முதல் வேல் போட்டார். கிரின்னு சொல்லிட்டு என் நண்பர் இருக்காரு மலேசியால, அவர் தான் முதல் வேல் போட்டார், வந்து யாகத்துல கலந்துக்கிட்டார் காலையில. அதனால இது வாழ்க்கையை தலையெடுத்தை மாற்றக்கூடிய ஒரு திருவிழா. இது மக்களுக்காக நடக்குது, உங்களுக்காக தான் நடக்குது. அதான் சொல்றேன், உறவுகளுக்கு யாருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்க மட்டும் தானே வர முடியும். அவன் அதான் பேர் பார்ப்பாங்க, யாருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்க மட்டும் தானே வர முடியும். சார் இது சாதாரண ஒரு விஷயமே இல்லை சார். இந்த மிளகாய் தூள் அபிஷேகத்துக்கு மிளகாய் தூளை நீங்க கடையில வாங்காம வீட்டுல அரைச்சி 7 நாள் 5 நாள் 3 நாள் 21 நாள், ரொம்ப பிரச்சனை இருக்கா 21 நாள் வைங்க, கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. மீடியமான கல்யாணம் ஆகணுமா பிசினஸா 7 நாள் வைங்க. இல்ல இப்ப நம்ம பாக்குற உறவுகள் 2ஆம் தேதி 4ஆம் தேதி தான் பாப்பாங்க, பார்த்து ஒரு 10 நாள் கூட வச்சு. சரி இப்ப இந்த வீடியோ பார்த்து இமிடியேட்டா உங்களுக்கு 21 நாள் கணக்கு இல்லையா, சரி ஓகே எத்தனை நாள் இருக்கு உடனே வைங்க, நாளைக்கே வைங்க, காய வச்சு வைங்க. உங்க வாழ்க்கையில தலையெடுத்தே மாறிடும். இந்த திருவிழாவே முழுக்க உலக நன்மைக்காக மட்டுமே தானே தவிர வேற எதுக்காக வரும். பாருங்க அன்னைக்கு கூட்டம் வரும், எல்லா வெளிநாட்டு பீப்புள்ஸை பார்க்கலாம் சார். இலங்கையில இருந்து வருவாங்க, போன வாட்டி கத்தார்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ அனைத்து கன்னியாகுமரியில இருந்து, திருநெல்வேலியில இருந்து, இந்த சைடு காஷ்மீர்ல இருந்து எல்லாருமே வந்து கலந்து கொண்டு வருடம் இறைவனுடைய அனுகிரகத்தால் மாபெரும் சக்சஸ் அடையறன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வருஷம் போன வருஷம் வந்தவங்க நிறைய சக்சஸ் ஆன பீப்புள்ஸ் இந்த வருஷம் வந்து பேட்டி கொடுப்பாங்க.
அனைவரும் வருக, இறையருள் பெறுக. சூப்பர் சார், சூப்பர். எந்த திருவிழா சார்ந்து எந்த திருவிழா வந்து ஏப்ரல் 18/4/2026 சனிக்கிழமையில வருது. கர்மகாரகன் சனிக்கிழமை. நம்ம கர்மா கழியக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனே சனிக்கிழமையே வர்றது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். பவர். அடுத்த வருஷம் எப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமையில வரும். ஸோ சனிக்கிழமையில வேற வருது. கர்மா கழியணும் சனிக்கிழமை, அவனுக்குரிய நாள் சனி கிரகம். உண்மையிலே இந்த வாட்டி நிறைய பேருடைய கர்மா கழிந்து வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றம், நினைத்து போக்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை அனுபவிப்பீங்க. சில பேருக்கு டவுட் இருக்கும், நான் செஞ்ச தப்ப நான் தானே அனுபவிக்கணும், அது எப்படி மிளகாத்தூள் எடுத்துன்னு வந்து முருகர் ஏத்து பாருங்க. ஐயோ, அனுபவிக்கிறதுக்காச்சும் நீ இருக்கணும்ல, தாங்குற அளவுக்காச்சும் உனக்கு சக்தி இருக்கும்ல, அந்த சக்தி இங்க இறைவன் கொடுப்போம். 10 மூட்டை தூக்கி தலையில வச்சுட்டாங்க, நீ தான் தூக்கிட்டு போனோம். இப்ப நான் என்ன பண்றேன், 9 மூட்டை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு மூட்டையை ஃபர்ஸ்ட் போய் எடுத்து வச்சுட்டு வா, ஒன்னா தூக்கி வச்சுட்டு வான்னு ஒரு எளிதான மெத்தடு கத்து தரேன். அவ்வளவுதான். நீ 10 மூட்டையை தூக்கிட்டு ஒரே இடத்துல நின்று கீழே விழுந்து ஃபெயிலியர் லைஃபா சந்திக்க வேண்டாம். அந்த 9 மூட்டையை இறக்கி வைத்து ஒரு மூட்டையை போய் வச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகுமே தவிர ப்ரோக்ராம் சக்சஸ் ஆயிடும். அதை தான் நான் சொல்றேன். கர்மா தவறா புரிஞ்சிக்க கூடாது. நம்ம செய்த தப்பை நாம் தான் அனுபவிக்க வேண்டும், இறைவன் எப்படி ஏற்றுக்குவார்னு. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் சார். பெரிய சக்சஸ் அடைவாங்க, பெரிய சக்சஸ். நிச்சயமா நம்ம உறவுகள் வந்து அங்க பயன்பெறணும். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றி 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 சார், நன்றி நன்றி.